குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு தான் வந்து இந்த பால் கொழுக்கட்டை செய்வாங்க. நான் பா நான் வந்து ஒன்லி பால் மட்டும் வச்சு நான் இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுருக்கேங்க. ஸோ இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு பால் வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பால் கொழுக்கட்டை செய்வாங்க. நம்ம வந்து மில்க் வச்சே நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறோம், பால் கொழுக்கட்டை. இதை பாருங்க, ஒரு கப் வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கேன், அதாவது இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ வாட்டர் வந்து ஹீட் பண்ணிட்டு அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணி வந்து எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரை வந்து நான் பவுடராக வந்து அரைச்சிக்கிட்டேன். அது வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மாவு. கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் இப்போ வந்து கை வச்சு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பால் வந்து காய வச்சுருக்கேன். அது காயிற வரைக்கும் நம்ம வந்து இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக வந்து நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து பால் ஷேப்பில் தான் நான் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த மாவு எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து கடலப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் சேர்த்துடுறேன். ஸோ பாலோட அதுவும் வந்து நல்லா வேகும். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பாலோட வந்து அந்த கடலப்பருப்பு நல்லா வெந்து வந்துடும். ஸோ கடலப்பருப்பு நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கடலப்பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்துடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கையில் வச்சு அழுத்துனா இந்த மாதிரி மாவு மாதிரி வரும். ஸோ இது வந்து வெந்துட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுவுமே வந்து இந்த பாலோடைய நம்ம மிக்ஸ் பண்ணி அதுவும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். நான் வந்து பாத்திரத்தை வந்து மாற்றிக்கிட்டேன்னா அது சின்ன பாத்திரமாக இருந்தது. ஸோ அதனால் நான் பாத்திரத்தை மாற்றி நான் இதில் வந்து கொழுக்கட்டையை நான் சேர்க்குறேன். ஸோ எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக வந்து கிளறி விடுங்க. ஸ்பீடாக கிளறினிங்கன்னா அது வந்து உடஞ்சிடும். ஸோ சைடில் இருக்கிற அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடு படுங்க, அது வந்து எடுத்து விட்டு தள்ளி விட்டுட்டு வந்து இந்த மில்க்லோட
சேர்த்து கலரி விட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் வரும். நீங்கள் இது எடுக்காமல் இருந்தீங்கன்னா தீஞ்சிடும், அதுக்கும் தீஞ்ச வாசனை வந்துடுங்க. சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கலரி விடுங்க. ஸோ 10 நிமிஷம் வந்து குக் ஆனாலே போதும், நல்லா வந்து குக் ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ நான் வந்து இதில் வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்னும் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும், அதனால வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதில் கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ மில்க் மேடும் சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ நான் வந்து வெல்லத்தை வந்து நான் கரைச்சி இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். முந்திரி, பாதாம், திராட்சை இது எல்லாமே வந்து நம்ம வறுத்து கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து அது முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே வந்து நான் வறுத்து சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்து ஆற கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகிடுங்க, சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு எல்லாமே வந்து நான் சேர்த்தாச்சுங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே வந்து எந்த அளவுக்கு வந்து டெலிஷியஸாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நிஜமா சொல்கிறேங்க, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். பாய், தேங்க்யூ.